வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷாலினி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் இது எடுத்துக்கலாம். என்னென்னா ஒரு நல்ல ஒரு பொண்ணு அப்பா அம்மா மேலே மிகப்பெரிய அன்பு, அண்ணன் தான் உயிர்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, குடும்பத்துக்காண்டி ரொம்ப நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், உழைப்பாளி, ஆனால் அன்புக்கு அடிமையாயிட்டாங்க. இன்றைக்கி ஒரு பிரச்சனை, ஒரு கவுன்சிலிங். நீங்கள் அழுகாமல் இப்போ இந்த வீடியோ நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நம்ம இப்போ சப்போர்ட்டிவ். இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லி தரப்போகிறேன். ஏன்னா இவங்க ரொம்ப சாஃப்ட் சென்சிட்டிவ். இது ஒரு 90% எல்லா பெண்கள்கிட்டையும் இருக்கிற பிரச்சனைங்க சார். ஏன்னா தான் ஒரு விஷயம், இப்போ ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா முதல்ல நம்ம ஒருத்தவங்க மேலே ரொம்ப மரியாதை வச்சுருப்போம். அந்த மரியாதை வச்சுருக்கவங்க கிட்ட நான் என் தப்பாக நினைக்கிற மாதிரி சூழ்நிலை நடந்துருச்சுன்னா முதல்ல நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்க ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்களா, டென்ஷனில் இருக்காங்களா, அவங்களே பிரச்சனையில் இருக்காங்களா, என் பிரச்சனையை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு தப்பாக நினச்சிட்டாங்களே அப்படின்னு பார்ப்பேன். ஒருவேளை அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு தடவை நான் என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுவோம். அப்போ அவங்களுக்கு புரிய வச்சிட்டோன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ அந்த சகோதரத்துவம் வராது. அவங்க உண்மையாகவே அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாங்கன்னா, ரொம்ப அவங்களே நம்மளோட பெரிய பிரச்சனை இருக்காங்க, அவங்க நம்ம தப்பாகவே தான் நினச்சிட்டாங்கன்னா, இன்னொரு விஷயம், ஒரு மருத்துவரா இல்லை ஒரு நல்ல உலகம் தெரிஞ்ச ஒரு பெண்ணா என்ன பண்ணலாம்னா, எந்த விளக்கமும் கொடுக்காம போட்டுருணும். அதை விட்டுட்டு அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டாலே அவங்க நம்ம மேலே இன்னும் கடுப்பு வெறுப்பு ஆக மாட்டாங்க. அப்போ நம்ம அமைதியாக விட்டுட்டு ஓகே, நம்ம அடுத்த தடவை நம்ம கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தபோது நம்ம தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட இவ்வளோ கோவப்பட்டுமோ, அவங்களை இவ்வளோ ஹார்ஷாக பேசிட்டோமோ, நம்ம இருந்த பதட்டத்தில் அவளை பேசிட்டோமே, ஐயோ வாடி போயிட்டாலே, அழுதுருப்பாளோ, ஃபீல் பண்ணியிருப்பாளோ, அவள் நேச்சர், நம்ம நேச்சர்னு அவங்களுக்கு தெரியும்ல, வருத்தப்பட்டிருப்பாளோ அப்படின்னு அவங்க யோசித்து மனசு மாறுவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம விளக்கமே கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம மேலே கொஞ்சமாவது அன்பு இருக்குது. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பதட்டமும் இல்லை, எந்த ஒரு அவசர சூழ்நிலையும் இல்லாதப்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது ஒரு பிரச்சனை நம்ம பேசுகிறோம், அவங்க நம்மளை திருப்பி கோவப்படுறாங்க, நம்மளுக்கு தரப்பு நியாயத்தையோ நம்ம தரப்பு விளக்கத்தையோ கேட்கவே அவங்க ரெடியாக இல்லைன்னா மொதல் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்க மேலே நீங்கள் தான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கீங்க. நம்ம சில மேலே ரொம்ப மரியாதை வச்சுருவோம், ரொம்ப அவங்க மேலே அன்பு வச்சுருவோம், அவங்க போய் நம்மளை தப்பாக நினச்சிட்டாங்களே அப்படின்னு நம்ம விளக்கம் கொடுக்க போகும்போது உங்களுக்கு ரொம்ப அவமானம், அசிங்கம், இல்லை அவங்க திருப்பி உங்களை ரொம்ப சர்க்காஸ்டிக்காக உங்களை ஒதுக்கும் போது நம்மளுக்கு பேர் இடி மாதிரி ஆயிடும். அச்சோ, நம்ம இவங்க இவ்வளோ நல்லா நினச்சோமே, இவங்க போய் இப்படி பிஹேவ் பண்ணிட்டாங்கன்னு நினைப்போம். ஆனால் உண்மையாக என்னென்னா, அவங்களுக்கு உங்கள் மேலே உங்களோட வசதியோ, உங்கள் கணவரோட நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையோ, உங்கள் பேர் புகழோ, உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையோ, அவங்களுக்கு உங்கள் மேலே பொறாமை இருக்குது. இயலாமை இல்லை, அவங்க நினச்ச ஒரு லைஃப்பை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, அவங்க நினச்சது உங்களுக்கு கிடைக்கல, அதனால் உங்கள் மேலே போட்டி பொறாமல் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் தான் அவங்க மேலே மரியாதை வச்சுருக்கீங்க, அவங்க மனசில் உங்கள் மேலே மரியாதையே இல்லை, பொறாமையும் போட்டியும் தான் இருக்குது. அவங்க கிட்ட போய் நீங்கள் விளக்கம் கொடுக்க ட்ரை பண்ணலாமா? கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் விளக்கம் கொடுக்கக்கூடாது. மூணாவது விஷயம், எனக்கு தெரிஞ்சு நான் லைஃப்பை லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம் படி, நீங்கள் ஒருத்தவங்களோட மேலே அன்பு மரியாதை வச்சுருக்கிற மாதிரி அவங்களும் உங்கள் மேலே வச்சுருந்தாதான் என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, எந்த சூழ்நிலை இப்படி பண்ண, ஏன் நீ இப்படி அழமாட்டியே, இப்படி நீங்கள் அழுது தானே ப்ராப்ளம், அழமாட்டியே நீ ஏன் அழுதுன்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறவங்க கிட்ட தான் இந்த மாதிரி ஃபீலிங்கில் இருந்துச்சு, இப்படி கஷ்டம் இருந்துச்சு, இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதனால நான் அப்படி பண்ணேன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு மேலே கோவமாக இருப்பா, நான் கோவமாக இருக்கேன் ஏன்னா அந்த ஃப்ரெண்டு மேலே தான் தப்பு இருக்கும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நடந்த விஷயம். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி நல்லவ, அவள் இன்னொரு ஃப்ரெண்டு மேலே கோவமாக இருக்கா, அவள் தான் தப்பு பண்ணியிருக்கா. ஆனால் அந்த ஃப்ரெண்டு திருப்பி இந்த ஃப்ரெண்டு கிட்ட சாரி கேட்கணும்னு இவன் நினச்சி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. புரியுதுங்களா? அந்த ஃப்ரெண்டுக்கு ஏற்கனவே மேலே கடுப்பு, வெறுப்பு, ஒரு பொறாமை, ஒரு போட்டி இருந்திருக்கு. அவ அந்த சாரி கேட்குற ஆஸ்பெக்ட்லேயே போல, எனக்கே நீ தேவையில்லை, நீ வேணான்னு இருக்கா. அவள் என்கிட்ட அவ வேணான்னு இருக்கவ ஹர்ட் பண்ணுவா, காயப்படுத்துவா, தப்பு தான் பண்ணுவா. அவளுக்கு நீ ஏற்கனவே வேணாம். இவ அவள் என்கிட்ட சாரி கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன், அவள் என்கிட்ட சாரி கேட்டாலும் பேச மாட்டேன், நான் அவளை திருப்பி லைஃப்பில் சேர்த்த மாட்டேன். ஏன் அவள் லைஃப்பில் நீ இல்லவே இல்லை. அவளுக்கு போய் நீ அழுது ஃபீல் பண்ணி என்கிட்ட புலம்பி கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்க. ஆனால் அவள் மூவ் ஆன் ஆயிட்டான்.
உங்களுக்கு புரியுதுங்களா? அவளோட பக்கத்துல நம்மளுக்கு இடமே இல்லை. அவ மூவ் ஆன் ஆயிட்டா. இவ என்னை எவ்வளவு அழுக வச்சா, எவ்வளவு ஹர்ட் பண்ணிட்டா, எனக்கு இது எவ்வளவு கஷ்டம், அவ பண்ண தப்பு தானே, அவ பண்ண தப்பு தான், அது தப்பு தான் எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். ஆனா இன்னும் மனசுல அன்பு இருக்கு அவள்கிட்ட, அவ மேல. அவ கூட பழகின நாட்களோ, அவ கூட இருந்த நாட்களோ, நீ ட்ரூவான ஃப்ரெண்டா இருந்த, நீ உண்மையா இருந்த. அதனால அவ திருப்பி வரட்டும், அவளோட நான் போய் கேட்கிறேன், இதெல்லாம் பண்ணியா நான் கேட்டே தீர்வேன், நான் கேட்காம இருக்க மாட்டேன், இதெல்லாம் பேசுவேன் அப்படின்னு நீ வெயிட் பண்ணிட்டே இருக்க. நீ வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அந்த ஆளுக்கு நீ ஏற்கனவே தேவையில்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? அது 1 மாசம் 2 மாசம் 3 மாசத்துல நடக்காது. ஆனா 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ அந்த போனால அவளுக்கும் ஆப்சன்ஸ் தெரியும். யாருக்குமே 1 மாசத்துலயே ஆப்சன்ஸ் தெரியாது, வருஷங்கள் ஆகும். போன உடனே அவங்களுக்கு கோவம் இருக்கும் நம்ம மேல. அந்த கோவத்துல அவங்க தப்பெல்லாம் பண்ணியிருப்பாங்க, நம்ம மேல தப்பு இருக்காது. ஆனா அவங்களுக்கு அந்த பொறாமை இருக்குல்ல, அந்த பொறாமை அவங்க கண்ணை மறைச்சிரும், அந்த போட்டி அவங்க கண்ணை மறைச்சிரும். அப்போ அவங்க பயங்கரமா நம்மளை இது பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம திரும்பி வரணும்னு எதிர்பார்க்காம நம்ம நம்ம முதுகு இப்படி வச்சுக்கிட்டு நம்ம முன்னோக்கி போய்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். எவளும் திருந்தினாளா, அவளுக்கு தண்டனை கிடைச்சிச்சா அப்படின்னு நின்று பார்த்துக்கிட்டே இருந்தா இப்படி உள்ள வேண்டியதுதான். நம்ம இப்படி திரும்பினாதான் இப்படி போவோம். சரிங்களா? கையை இப்படி வைக்கிறது ரிசீவிங் ஹேண்ட்ல அவ என்ன பண்றா ஏது பண்றா அப்படின்னா, எனக்கு அவ டூர் போனா, அவ ஜாலியா இருந்தா, அவ சந்தோஷமா இருந்தா, அவ வீடு வாங்கினா, அவ கார் வாங்கினா எனக்கு கடுப்பாகும். அவ ஊர் பேர் சொன்னா கூட எனக்கு பொங்கும். ஏன்னா நான் இப்படி வச்சிருக்கேன், ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவகிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி ஃபுல்லா அவ கடுப்பானாலா, வெறுப்பேத்தனமா, சூப்பர் காண்டானியா, அதான் எனக்கு வேணும்னு இருப்பா. ஆனா நான் இப்படி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் என் முதுகுதான் அவ பக்கம் வச்சிருக்கேன், நான் திரும்பவே இல்லை அவ பக்கம்னா, நான் முன்னோக்கி போறேன். எனக்கு நீ நீ நல்லா இருக்கியா இல்லாம போறியா, யாரும் யார் வாழ்க்கையும் கெடுக்கவே முடியாது, யாரும் யார் வாழ்க்கையும் நாசம் பண்ணவே முடியாது. யாரும் கடவுள் நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைச்ச ஆசீர்வாதத்தை மனுஷங்களால தடுக்கவே முடியாது. எவ்வளவு குழி தரும்னாலும், எவ்வளவு குழி பறிச்சாலும், எவ்வளவு நம்ம அழிஞ்சு போகணும் கெட்டு போகணும் ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தாலும், கடவுளோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்குன்னா நம்ம கழுத்துல மாலை மரியாதைகள் வர்றதை தடுக்க முடியாது. அண்ட் ஒருத்தவங்களோட உழைப்பு அவங்க டிசர்வ் பண்ணுவாங்க, வெற்றி அடைய அவங்க உழைச்சாங்கன்னா அவங்க அந்த வெற்றிக்கு டிசர்வ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு பிடிக்காதவன் ஜெயிக்கவே கூடாதுன்னு நினைச்சா நம்ம குழி தோண்டிட்டு இருக்கோம். நம்மளுக்கே ஜெயிக்கலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? அது நம்மளுக்கு பிடிச்சவங்க மட்டும்தான் ஜெயிக்கணும். இப்போ எனக்கு சீமான் அண்ணா பிடிக்கும், சீமான் அண்ணன் ஜெயிக்கல, அதனால எனக்கு வருத்தம் இல்லை. பிரபு அண்ணன் ஜெயிச்சானா, பிரபு அண்ணன் உழைச்சாரா, அந்த வெற்றி அவர் டிசர்வ் பண்றாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? இல்ல இல்ல எனக்கு பிடிச்சதான் ஜெயிக்கணும், எனக்கு பிடிச்சவர் ஜெயிக்கலையா உடனே நீ கெட்டு போகணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் வாழவே முடியாது. இவரும் உழைச்சிருக்காரு, அவரும் எனக்கு அண்ணன் தான், அவர் டிசர்வ் பண்றாரு. நான் பிரபு நான் பார்த்தப்ப வாழ்த்துக்கள்னா நீங்க ஜெயிச்சதுக்கு, நீங்க டிசர்வ் பண்றீங்க, நீங்க உழைச்சிங்க டிசர்வ் பண்றீங்க. அவர் அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணாம இருந்திருப்பாரா, ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்றாரு, ஓகே இன்னொரு தடவை அண்ணன் ஜெயிக்கட்டும். புரியுதுங்களா? ஆனா அந்த மனுஷன் மனசு அந்த மேற்றிமையே இல்லை மக்கள் மனசுல. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த மக்கள் மனசுல அந்த அக்செப்டன்ஸே இல்லை. அந்த உடனே ஒரு வெறுப்பு, ஒரு கோபம், ஒருத்தவங்களை அழிக்கணும்ன்றது எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போகுதுன்னா கொல்ற அளவுக்கு. தர்மம் கர்மா புண்ணியம் இதை பத்திலாம் யாருமே இல்லை. அந்த ஆத்திரம் கொலை எனக்கு பிடிக்கல, நீ உனக்கு கொலை கூட பண்ணிடுவேன்ற அளவுக்கு இருக்காங்க. ஒரு உயிர் துடிக்கிறது, அந்த வலி வேதனை இல்லாம அந்த கருணையே செத்து போச்சு. கருணையே செத்து போய், அதாவது கொலை பண்ணா ஜெயிலு கோர்ட்டு தண்டனைன்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா, இங்க பல பேர் கொலை பண்ண ரெடியா இருப்பாங்க. அவங்க எல்லாம் இப்படி நல்லவங்களா இருக்கும்? அவங்க மனசுல எல்லாம் அன்பு எங்க இருக்கும்? கோர்ட்டு கேஸு ஜெயிலு மாட்டிக்குவோம் அப்படின்ற பயம் இருக்கிறதுனாலதான் பல பேர் ஜெயிலுக்குள்ள எல்லாம் வெளியே திரிறாங்க. அதனால அவங்க எல்லாம் குற்றவாளிகள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, குற்றவாளிகள் தான். அவங்க மனசுல அவ்வளோ வன்மம் இருக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி கோர்ட் ஜெயிலு கேஸ் எல்லாம் விட்டுருங்க, யாருமே நம்மளை பார்க்க மாட்டாங்க, கண்டே பிடிக்க மாட்டாங்க. தப்பு செய்யணும் 10ல் 8 பேர் ரெடியா இருப்பாங்க அதை செய்ய. 2 பேர் தான் என் மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் நான் உண்மையா இருப்பேன், கடவுளுக்கும் என் மனசாட்சிக்கும் நான் உண்மையா இருப்பேன். யாருமே பார்க்காதப்ப கூட, எந்த தப்பு செஞ்சா மாட்டிக்கவே மாட்டோன்னு அப்ப கூட
நான் தர்மத்தின்படி தான் வாழ்வேன்னு சொல்றேன். நல்லவங்க 100ல 2 பேர் தான், 100ல 10ல 2 பேர்ல. அந்த 2 பேர் நீங்களும் நானும் மறந்துட்டு போயிடுவோம். ஆனா பொழைக்க தெரியலன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த பேரோட வாழக்கூடாது. சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ்ட் தான் இந்த உலகம். நான் வாழ்ந்து எல்லாரையும் வாழ வைக்கணும். என்னையவே நான் அழிச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்களை வாழ வைக்கிறது பேர் வாழ்க்கையே இல்லை. நீங்க உங்களை அழிச்சுக்கிறீங்க. அப்புறம் நீங்க என்ன நல்லவன்? நீங்க நல்லவனா தான் இருக்கணும். நான் ரொம்ப நல்லவ, ஸோ நல்லவங்கள தான் வாழணும். ஆனால் நான் அழுகிறேன், நான் ஃபீல் பண்ணுறேன், அது பொழைக்க தெரியல. சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ்ட் தான் இந்த உலகம். இந்த உலகம் குள்ள நரிகளும் புலியும் சிங்கமும் கடிச்சு திங்க ரெடியாக இருக்கிற உலகம். அந்த காடு கூட அமைதியாக இருக்கு. இந்த உலகம், அந்த நிலம் வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்கு. அதை விட அந்த இடத்துல நீங்கள் நல்லவங்களா இருக்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க ஆப்ஷன். தர்மத்தின்படி நான் இப்படிதான் வாழணும். அதனால நிச்சயமா நம்ம நல்லா இருப்போம், நம்ம பிள்ளை குட்டிகள் நல்லா இருப்பாங்க. நல்லா எல்லாம் போயிடலாம் முடியாது. நம்ம செய்யற தப்பு பாவம் உடனே நம்மளுக்கு இந்த ஜென்மத்திலே நம்மளுக்கு பதில் கிடைச்சது. அது நடக்கிறது சத்தியம்னா நம்ம செய்யற நன்மைகளோட பலன் இந்த ஜென்மத்திலே நம்ம அறுவடை பண்ணுவோம். ஆனா அதுக்கு காத்து இருக்கணும், வெயிட் பண்ண பொறுமை இருக்கணும். இவங்களுக்கு என்ன எல்லாம் லக்கு கிடையாது. சகிப்புத்தன்மையோட வெயிட் பண்றவங்களுக்கு அவங்களுக்கான பரிசுகள் கிடைக்கும். கை மேல பலன் இல்லாம போகவே போகாது. லைஃப் அப்படி இருக்கவே இருக்காது. புரியுதுங்களா? நான் இப்ப சொன்ன இந்த லைன் வந்து லெனின் எனக்கு அனுப்பிச்ச லைன். நம்ம செய்யற பாவங்கள் நம்மளுக்கு வந்துட்டு உடனே பலன் கிடைக்குது, தண்டனை கிடைக்குதுன்னா செய்யற நன்மைகள் கைக்கு வராம எப்படி போகும்? ரெட்டிப்பான நன்மைகள் கைக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஆனா நான் ரொம்ப பயப்படுவேன், நான் ரொம்ப பதட்டமாயிருவேன், நான் அழுவேன், நான் டிப்ரெஸ் ஆவேன், எனக்கு தூக்கம் இல்லை, நான் சைக்கியாட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது என்ன நானே அழிச்சுக்கிறது. அதுக்கு இயற்கை பிரபஞ்சத்தை குறை சொல்லாதீங்க, அதுக்கு கடவுளை குறை சொல்லாதீங்க, யாரையும் சாமியை கூப்பிடாதீங்க. உங்களால உங்க மனசை தைரியமாக்கிக்க முடியல, கிராமப்புறம் சொல்லுவாங்க, உனக்கு அதுக்கு வக்கீல்னா அடுத்தவங்களை குறை சொல்லாதுன்றவாங்க. நமக்கு அதுக்கு முடியணும். நான் என்னை மெருகேற்றிக்கணும், நான் என்னை தைரியப்படுத்திக்கணும், நான் இந்த உலகத்துல வாழ என்னை தகுதியாக்கிக்கணும். நான் அதை தகுதியாக்கிக்காம அன்னைக்கு அவங்க திட்டினாங்கல்ல, அன்னைக்கு மனசு உடைஞ்சு போச்சு, அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, அதிர்ச்சி ஆச்சு, அன்னைக்கு நான் பதட்டம் ஆயிட்டேன், அன்னைக்கு ஷாக் ஆயிட்டேன், அன்னிலிருந்து நான் பயத்தோட இருக்கேன்னு சொன்னா என்ன பண்ணணும்? அதை ஓவர் கம் பண்ணியே ஆகணும். ஒரு பயம். இப்போ இவங்களுக்கு வந்து காப்ரோஃபேஜியா இருக்கு. எப்படின்னா அது நிறைய ஃபோபியா இருக்கு. ஃபோபியாலே எக்ஸ்ட்ரீம் ஃபோபியா என்னன்னா, இறந்த நியூஸை கேட்கறதுக்கு பயப்படுறவங்க, இறந்த வீட்டுக்கு போகிறது, மாலை போட்டு இறந்த டெட் பாடிஸை பார்க்கறது பயங்கரமான ஃபோபியா. அது கேட்கவே முடியாது. அவங்களுக்கு பதட்டம் மாதிரி கையெல்லாம் நடுங்கிடும். நிறைய பேர் பிளட்டை பார்த்தா மயக்கம் போட்டுற மாதிரி. இந்த பயம் இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த பயம் இருக்கிறவங்களுக்கு ஹோமியோல மருந்து இருக்கு கியூர் பண்ண. ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்மளே ஓவர் கம் பண்ணி வருது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் ஓவர் கம் பண்ணுறது, முடியாதப்ப என்கிட்ட உதவிக்கு வர்றது. ஆனால் அதனால என்னுடைய தினசரி வாழ்க்கை, குடும்ப அமைதி, குடும்ப சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, எப்படி சாஸ்திரிச்சுட்டு ஹாப்பியாக இருக்க முடியும்? கஷ்டம் தானே? ஸோ ஒரு பெண் வீட்டில் கண்ணீர் வடிச்சுட்டே இருந்தா அந்த வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் கொலுசு சத்தமும் சிரிப்பு சத்தமும் குலதெய்வத்துடைய வாசமும் இருக்காதான். அழுதுகிட்டே இருந்தால் குலதெய்வ வருத்தமாயி சரி கொஞ்சம் கவலையாக இருக்கா, போய் அவள் வீட்டுக்கு போவோம், வேற வீட்டுக்கு போயிடும். அம்மா வந்து வீட்டில் எப்படி இருக்கும்? குலதெய்வம் மோஸ்ட்லி பெண் தெய்வமாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஆண் தெய்வங்கள் இருக்கலாம். ஸோ அந்த பெண் தெய்வம் வந்துட்டு துக்க வீடாக இருக்குது. பெண் தெய்வம் வந்து எப்பவுமே வாசனை, பூ வாசனை, ரொம்ப ஆசீர்வாதங்கள், நிறைய நன்மைகள், நிறைய ஹாப்பினஸ், சிரிப்பு சத்தம், அப்படி இருக்கிற வீட்டில் சந்தோஷமாக அந்த அம்மா இருக்குமா? ரொம்ப கவலை, பொய், திருடு, வெட்டு, குத்து, கொலை, அந்த வீட்டில் செல்வம் இருக்கும், பணம் இருக்கும், ஆனால் குலதெய்வம் இருக்காதான். அது வந்து வருத்தமாயிருமா? அது எப்பயாதான் அந்த வீட்டுக்கு வருமா? நம்ம கும்பிட்டு வேண்டி கூப்பிடும் போது மித்த நேரத்தில் அந்த வீட்டுக்கு விட்டு போயிடும். அந்த வீட்டில் காசு இருக்கும், ஆனால் சந்தோஷம் இருக்காது. நம்ம பெரிய பங்களா, பெரிய கோடீஸ்வரங்களா இருந்தா கூட மனசு அமைதி இல்லைன்னா அவங்க வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. நம்ம எதுவுமே இல்லைன்னா கூட இருக்கிறத நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கும், மன நிறைவு இருக்கு, திருப்தி ஆகுறாங்க. ஒருத்தவங்க திருப்திப்படுத்திட முடியும் அப்படின்னா அவங்க குடிசையில் இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க.
நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் இல்லைன்னா இதெல்லாம் பேச முடியுமா, யார் கேட்பா? கிடையவே கிடையாது. ரொம்ப பெரிய மில்லியனர்ஸ் கூட நான் பார்த்துருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது. அப்போ அவங்க கிட்ட பெரிய ஹாப்பினஸே இருக்காது. அவங்கள ரொம்ப பெருசாக சிரிக்க வைக்க முடியாது. அவங்க சிரிக்கிறத விட அவங்க டென்ஷன், சண்டை, கோவம், அழுக அதுதான் கூட இருக்கும் அந்த வீட்டில். அவங்களுக்கு ஒரு திருப்தியே இருக்காது. நம்ம அவங்கள மொத்தமாக போய் ஆளே கேரக்டரே மாற்ற முடியாது. இந்த ஃப்ரெண்ட் இப்படி தான் நம்ம நினச்சிக்கணும். ஆனால் நம்ம சந்தோஷமாக இருப்போம்ல, நம்ம வந்து சிரிப்போம், ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம தூங்குவோம், நம்ம லைஃப்பில் ஒரு நிறைவு இருக்கும். அது ரொம்ப முக்கியம் மனுஷங்களுக்கு. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்ல ஹஸ்பண்டு, நல்ல ஃபேமிலி எல்லாம் இருக்குது, ஆனால் நீங்கள் திருப்தியாகவே இல்லையே. திருப்தின்றது வந்து மன திருப்தி, மன அமைதி எல்லாத்துலேயும் வந்துடுது. நீங்கள் வந்து அம்மாக்காண்டி வாழ்கிறீங்க, அண்ணனுக்காண்டி வாழ்கிறீங்க, அடுத்தவங்களுக்காண்டி வாழ்கிறீங்கல்ல, எப்போ அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காண்டி எப்போ வாழ்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, லெனின்லாம் கூடயே இல்லையே, நீ கவலையாக இருக்கியா? எதுக்கு? நான் எனக்காண்டி வாழ்கிறேன், நான் பிறந்துட்டேன், நான் வாழ்கிறேன், நான் நான் +2 வரைக்கும் சிரிக்க சந்தோஷமாக இருக்க லெனின் தேடல. நான் சந்தோஷமாக சிரிப்பேன், நான் ஹாப்பியாக இருப்பேன், நான் டிசர்வ் பண்ணுறேன், நான் உழைக்கிறேன், நைட் போய் ஜாலியாக வாக்கிங் போவேன், சந்தோஷமாக சிரிப்பேன், பல்லே வடிவேல் கவனால் உருண்டு உருண்டு கத்தி நான் கூட கேட்க பிடிக்கிறாங்க, சந்தோஷமாக சிரிப்பேன், நல்லா ஹாப்பியாக தூங்குவேன், நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிடுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க பிள்ளைங்க வந்தால் தான் நல்லதே சமைச்சு சாப்பிடணும், நான் ஒருத்தி மட்டும் எதுக்கு சாப்பிடணுமாங்க. ஏன் நான் பிறந்திருக்கேன்ல, என் வயிற்றுக்கு வேணும்ல. நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். நான் இன்னைக்கு காலையில் நல்ல ஃபிஷ் வச்சு சாப்பிடுவேன், நான்வெஜ் சாப்பிடுவேன், நல்லா வாய்க்கு ருசியாக. நான் பிறந்திருக்கேன்ல, நான் வாழ்ந்து தான் என் பிள்ளை குட்டிகளை வாழ வைக்கணும். நானே அனுபவிக்காம வாழாம அவங்களுக்கு பண்றதுல என்ன பெரிய பிரயோஜனம்? அப்ப என் பிள்ளைகளும் என்னை பார்த்து என்ன மாதிரியே வளரும், அவங்க வாழ்க்கை அவங்க வாழவே மாட்டாங்க. நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், நான் ஃபிட்னஸ் பண்ணுவேன், என் பிரச்சனைகள் கூட என் பையன் கேட்கணும்னு நினைப்பேன். உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னிலேருந்து இந்த விஷயத்த மாத்திக்குவீங்களா? கண்டிப்பா. இந்த வீடியோ டெய்லி 10 தடவை பார்க்குறீங்க, 10 தடவை பார்த்துட்டு புது ஆஷாவா, நீங்க ஆஷாவோட ஒரு பேஷண்டா வேணாம், ஒரு சகோதரியா, பேஷண்டே சொல்ல வேணாம், நீங்க வந்து ஆஷாவோட சகோதரியா நீங்க வரணும். ஏன்னா அந்த அனுபவிக்கிறதே இல்லை, அண்டு நமக்காண்டி வாழ்றதுல நான் வீட்டுக்காரக்காண்டி தான் வாழ்றேன். வீட்டுக்கார ஒரு வேலை இறந்து போயிட்டா அப்ப நம்ம கூட செத்துடணுமா? பிள்ளைகளுக்காண்டி தான் வாழ்றேன், பிள்ளைங்க நல்லதா இருப்பாங்க, பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி போயிட்டா பிள்ளைகளுக்காண்டி வாழ வேணாம் இனிமே, அப்ப நம்ம செத்துடணுமா? உங்களுக்கு புரியுதுங்களா? நமக்காண்டி நம்ம ஒரு தடவை பிறந்திருக்கோம், நம்ம வாழ்க்கையை பயன்பட வாழணும், 4 பேருக்கு பிரயோஜனமாக வாழணும். நம்மளோட பிறவி பயன் வேற, என்னோட பிறவி பயன் வேற, உங்களோட பிறவி பயன் வேற. நான் எப்படி உங்களுக்கு போட்டியாக முடியும், நீங்கள் எப்படி எனக்கு போட்டியாக முடியும்? உங்களோட பிறவி பயன் வேற, உங்கள் அண்ணனோட பிறவி பயன் வேற. உங்கள் அண்ணனுக்கு எப்படி நீங்கள் போட்டியாக முடியும், உங்கள் அண்ணன் எப்படி உங்களுக்கு போட்டியாக முடியும்? இது தெரியாதனால தான் நிறைய பேர் போட்டி போட்டுக்கிறாங்க. எனக்கு யாருக்குமே போட்டி இல்லை, அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகிட்டு தான் புரிஞ்சுக்குவாங்க. எப்படி எனக்கு போட்டி இருக்க முடியும்? என்னோட பிறவி பயனே வேற, என்னோட படிப்பு வேற, என்னோட தொழில் வேற, என்னோட குடும்பம் வேற, என்னோட வாழ்க்கை வேற. நீங்க எப்படி என் கூட போட்டி போட முடியும்? ஒரு புடவைக்கோ, ஒரு காருக்கோ, ஒரு நகைக்கோ, எதுக்குமே எப்படி போட்டி போட முடியும்? புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கை மட்டும் தான் நம்ம வாழ முடியும், அதுல அனுபவிச்சு வாழணும் சந்தோஷமா. நம்மளும் நிம்மதியா இருக்கணும், நம்மளே நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சா நம்மளை நம்பி இருக்கிற எல்லாருமே ஃபர்ஸ்ட் குழந்தைங்க, அப்புறம் ஹஸ்பண்ட் வாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் லெனின், அப்புறம் தான் அச்சேஷ். எனக்கு முதல்ல என்னோட கணவர், என் கணவரால தான் எனக்கு உயிர்கள் உருவாச்சு, என்னோட குழந்தைங்க அதுக்கப்புறம் தான். நான் அவரை சேர்ந்து தான், நீங்களும் அப்படிதான் சொல்லுவீங்களா? நான் அவரை சேர்ந்து தான், அப்புறம் தான் பிள்ளைங்க. அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி மாறும். என் பையனுக்கு கல்யாணம் பண்றோம், அவன் ஒய்ஃப் தான் முக்கியம்னு சொன்னாதான் நான் சந்தோஷம். ஒரு அம்மாவை நான் ஜெயிச்சிட்டேன். என் அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் என் ஒய்ஃப்னு சொன்னா நான் தோத்துட்டேன். ஒரு அம்மாவா என் இடத்த ரீப்ளேஸ் பண்ணா ஒய்ஃப் வரா. அவங்க 2 உடம்பு ஒரு உயிரா ஆகணும். அப்பதான் என் மகன் வந்து நான் நல்லா வளர்த்துருக்கேன்னு அர்த்தம். நான் தூரம் இருந்து அவனோட வளர்ச்சியை பார்க்கணும், அவனோட குழந்தைங்களை பார்க்கணும், நான் அதை என்ஜாய் பண்ணணும். அவனுக்கு நடுவில் நான் போவே கூடாது. பல மாமியார்கள் இதை பண்ணாதனால தான் பிள்ளைங்களோட லைஃப் ரொம்ப கஷ்டப்படுது. ரொம்ப பொறுத்துட்டு நம்ம வாழ்றோம். என்னோட மகளுக்கும் என்னை விட என் ஹஸ்பண்ட் விட அவளோட கணவரும் அவளோட குழந்தைங்க ப்ரியாரிட்டிஸ் ஆகிற நிலைமை வரும். அப்படி வரும்பொழுது அதை சந்தோஷமா அனுபவிக்க, எவ்வளோ நல்லா வளர்த்துருக்கேன், எவ்வளோ அழகா அவள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டா, அவளை தூரத்துல இருந்து நான் அவளை பார்க்கறது அனுபவிக்கிறது தான் கிஃப்ட். இதை பண்ணலைன்னா இல்லை, இது நடந்தது எங்க வீட்டில். என் மருமகளை நான் வெளியேறதெல்லாம் பார்க்குறேன். என் பொண்ணு சொல்லுவா,
இது எங்க அண்ணன் வந்து உங்க கூட நல்லா இருக்காங்க அப்படின்னா எங்க அம்மா தான் ரீசன். சொல்லி சொல்லி எங்க அம்மா வளர்த்தாங்க அவங்கள. கல்யாணம் பண்றது ஒய்ஃபு தான் first. நானும் என் பையன்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், நீ வந்து பெண் பிள்ளைய கண் கலங்க வச்சுன்னா ரொம்ப நல்லது லட்சு. ஒரு ஆம்பளை பொம்பளை அழ வைக்க கூடாது. ஐஸ்வர்யா தான் அழ வச்சா கூட, ஒரு ஆம்பளை ஐஸ்வர் அடிச்சா கூட பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்காத அஸ்வின், நாளைக்கு உன் பொண்டாடி வந்து என்ன வளர்த்துருக்கேன்னு சொல்லிடுவாங்க. பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்கிறோம் ஆம்பளையே கிடையாதுங்க. நீ பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்கக்கூடாது. அப்புறம் ஐஷா அழுதா ஆறுதல் படுத்து, சமாதானப்படுத்தாம அவ கிடக்கிற பண்ணாது. நாளைக்கு உன் பொண்டாட்டியும் அதை பண்ண மாட்டேன். போய் கேளு, சமாதானப்படுத்து, கன்சோல் பண்ணு, அவளை இது பண்ணுன்னு சொல்லி இதை சொல்லி சொல்லி வளர்ப்பேன். இது ரொம்ப முக்கியம். இந்த இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிற நீங்கள், உங்கள் மகனுக்கு சொல்லி கொடுத்த நீங்கள் இன்னமும் அப்பா அண்ணா அம்மா அப்படின்னு இப்படி அழுதுட்டு இருக்கக்கூடாதுல்ல. இந்த வீடியோ போய் 10 தடவை பாருங்கள் ஒரு நாளைக்கு. இது நமக்கு இந்த சூழ்நிலை ஏதாவது, இந்த வீடியோ பார்க்குற கோடிக்கணக்கான பேருக்கும் அவங்க வாழ்க்கை சூழ்நிலைக்கு இந்த வீடியோ அவங்களுக்கு சமாதானம் கொடுக்கும், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கும். நான் கற்றுக்கிட்ட பாடங்கள், நான் லைஃப்பில் லேர்ன் பண்ண விஷயம் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். லவ் யூ ஆல். நன்றி. நிச்சயமாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.